அங்கம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட அங்கம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளியின் 100ஆண்டு விழாவானது நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு பள்ளியின் நுழைவு வாயிலை திறந்து வைத்து 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் மேலும் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் குமணன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர்கொடி குமார், ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மற்றும் தலைமை ஆசிரியர், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி, விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு அறிக்கை 3,75,000 நல்ல மாணவ, உண்மையிலே ஒரு நல்ல அருமையான ஆசிரியர் பெருமக்களையும் நம்முடைய கிராம பெருமக்களையும் கொண்ட ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு நல்ல ஊர் அங்கம்பாக்கம். சொன்னாங்க பட்டதாராசிரியர் சண்முகசுந்தரம் அவர்கள் 98 மேற்கு மாவட்டம் துணைத் தலைவர் கோவில்பட்டியில் 2025 யூபிலி ஆண்டை முன்னிட்டு இனிய நலம் பெற வேண்டி நடைபெற்ற மிதிவண்டி விழிப்புணர்வு பயணத்தை டிஎஸ்பி ஜெகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2025 யூபிலி ஆண்டு இனிய நலம் நாடி மிதிவண்டி விழிப்புணர்வு பயணம் நாடார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து துவங்கி காமநாயக்கன்பட்டி பசிலிகா தேவாலயம் வரை நடைபெற்றது. நிகழ்வில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையேற்று துவக்கி வைத்தார். நாடார் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் ரத்னராஜா முன்னிலை வகித்தார். தூத்துக்குடி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் அமளி பிரகாஷ் நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசினார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி நாடார் நடுநிலைப் பள்ளியிலிருந்து தொடங்கிய மிதிவண்டி பயணத்தை கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாடார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து துவங்கிய பயணமானது காமநாயக்கன்பட்டி பசிலிகா தேவாலயத்தில் நிறைவடைந்தது. சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மிதிவண்டி பயணத்தில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மனதில் ஒரு சின்ன அட்வைஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் தான் நாளைக்கு இந்த சமுதாயம், வேறு அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னைக்கு மாணவர்களாக இருக்க நீங்கள் தான் நாளைக்கு இந்த சொசைட்டி. ஸோ இப்போது வந்து என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, இன்றைக்கி சைக்கிள் எடுத்துகிட்டு ரோட்டில் இந்த தூரம் போகிறீங்க, டிராஃபிக் ரூல்ஸ் அதை மெயினாக ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த சைடில் ஓட்டணுமோ எந்த அளவில் ஓட்டணுமோ அந்த யாருக்கும் இடையூறு வராத அளவுக்கு ஓட்டணும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இப்பொழுது உடனடியாக நம்முடைய நாடார் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து மாபெரும் யூபிலி ஆண்டை முன்னிட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான ஒரு விழிப்புணர்வு சைக்கிள் பந்தயமானது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. சைக்கிள் பேரணியானது ஆரம்பமாக இருக்கின்றது. நலம் காப்போம். ட்ரோன் ஷாட். போதைப் பொருட்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம். போதைப் பொருட்களை ஒழிப்போம்,
உடல் நலம் காப்போம். பழனியில் மழலையர் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆசிரியர்களும் மழலை குழந்தைகளுடன் சேர்ந்து ஆடியது அனைவரும் ரசித்து பார்க்கும்படியாக இருந்தது. பழனி திருநகரில் தனியார் மழலையர் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு ப்ரீகேஜி, எல்கேஜியில் 50க்கும் மேற்பட்ட மழலையர்கள் உள்ளனர். இப்பள்ளியின் 8வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனியார் மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மழலை குழந்தைகள் சிவன், பார்வதி, முருகன், பிள்ளையார் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து பாட்டு பாடியும் நடனமாடியும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழந்தைகளுடன் ஆசிரியர்களும் இணைந்து நடனமாடினர். பின்னர் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வளர்க்கும் முறை, பழகும் முறைகள் குறித்து கல்வியாளர்கள் எடுத்துரைத்தனர். மழலை குழந்தைகளின் பாடலையும் நடனத்தையும் பெற்றோர்களும் பள்ளி ஆசிரியர்களும் கண்டு களித்து மகிழ்ந்தனர். பின்னர் அனைத்து குழந்தைகளுக்கும் கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பள்ளி தாளாளர் கணேசன் ஏற்பாடுகளை செய்திருந்தார். எனக்கு ஒரு யோசனை தோணுது. மறைமலை நகரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் இணை ஆணையர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் சமய் சிங் மீனா சாலை பாதுகாப்பு குறித்து பேசினார். நாளுக்கு நாள் சாலை விபத்துகள் அதிகரித்து வருகிறது. விபத்திலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கட்டாயம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும். இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் செல்லக்கூடாது. செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டக்கூடாது. 19 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள், சிறுமிகள் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது. அப்படி சிறுவர், சிறுமிகள் இருசக்கர வாகனம் ஓட்டும் பட்சத்தில் அவர்களது பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். அதேபோல 4 சக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள், ஓட்டுநர்கள், பயணிக்கும் நபர்கள் அனைவரும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என பேசினார். இந்த நிகழ்வில் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகள் 100க்கும் மேற்பட்டோருக்கு ஹெல்மெட் வழங்கி அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இதில் போக்குவரத்து பிரிவு காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன ரோட் சேஃப்டி நிறைய இம்பார்ட்டண்ட் இருக்கு. இது நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ரோட் சேஃப்டி இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட லைஃப் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னென்ன இருக்குன்னா, if we don't put the helmet for 1 kilometer also, but sometime when accident happen, it will create a financial burden for family. Mental. கொஞ்சம் இப்படி வாங்க சார். சார் 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 ஏசி சார் புடி சார் அப்படி போங்க சார். பின்னாடி வாங்கப்பா. பிரேம் மேல பா 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 பின்னாடி வாப்பா. பா தம்பி பா சார் சார் கொஞ்சம் ஹெல்மெட் கொடுக்குற மாதிரி கொடுங்க சார். பிடிங்க ஹெல்மெட் பிடிங்க சார். மாட்டேன் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் திமுக பழைய சீவரம் ஊராட்சியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் திமுக பழைய சீவரம் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும்
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் எழிலரசி சுந்தரமூர்த்தி, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய கவுன்சிலர் ராணி முனுசாமி வரவேற்றார். தலைமை கழக பேச்சாளர்கள் வண்ணை புகாரி, கலைச்செல்வி ஜெகநாதன் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் பங்கேற்று திமுக அரசின் சாதனைகள் பற்றி சிறப்புரையாற்றினார். காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை, ஹாட் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னாள் கிளைக்கழக செயலாளர்கள் தரணியன், சுந்தர்ராஜ் ஆகியோர் நன்றி உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியை ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி நீலமேகம், கிளைக்கழக செயலாளர்கள் ருத்துவேலன், நிர்வாகிகள் CRP ஆறுமுகம், ராஜா, பக்ரிசாமி, ஞானமூர்த்தி, சுந்தர், செல்வா, சிற்றரசு, வெங்கடேசன், முருகன், ரவி, கண்ணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதல்வர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி செங்கல்பட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி செங்கல்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு நகர திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நகர இளைஞரணி அமைப்பாளர் மகேஷ் ஏற்பாட்டில் நகர இளைஞரணி நிர்வாகிகள் மோகன், இர்பான், கிறிஸ்டோபர், பால் ஜோஷ்வா, அசோக்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாம் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் உள்ள ஏழை எளியோருக்கு பயன்படும் விதமாக 100க்கும் மேற்பட்ட நகர கழக இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் இரத்த தானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் நகரமன்ற துணைத் தலைவர் அன்பு செல்வன், நகரமன்ற உறுப்பினர்கள் ராஜி, கிருஷ்ணமூர்த்தி, சந்தோஷ் கண்ணன், அம்பிகா சேட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரத்த கொடை வழங்கிய இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பழச்சாறு, பிஸ்கெட் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். செங்கல்பட்டு அருகே ஆப்பூர் பசுமை தாயகம் சார்பில் அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டியும் சதுப்பு நில விதியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் ஏரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகம் சார்பில் பசுமை தாயக மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பசுமை தாயக மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை மற்றும் பசுமை தாயகம் அமைப்பை சார்ந்த மற்றும் சமூக ஆர்வலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளை ஆழப்படுத்தி பாதுகாக்க வேண்டும், 2017இல் ஒன்றிய அரசு அறிவித்த சதுப்பு நில வாரியத்தின் விதிகளை நடைமுறைப்படுத்தாமல் தமிழக அரசு கிடப்பில் போட்டுள்ளது, இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். உலக தண்ணீர் தினமான மார்ச் 29ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை கிராம சபையில் நிறைவேற்ற வேண்டும். இதுகுறித்து மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பசுமை தாயகம் சார்பில் நடத்த வேண்டும். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் இப்பொழுது குப்பை கிடங்காக மாறி வருவதை தடுக்க வேண்டும்.
இதனை தமிழக அரசும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் கண்டறிந்து குப்பைகளை அகற்றி ஏரி மற்றும் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி பாதுகாத்து நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பசுமை தாயக ஒன்றிய செயலாளர் சிங்கை சத்யா, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஆப்பூர் காளி, தலைவர் பசுமை தாயகம் மாவட்ட அமைப்பாளர் திவாகரன், ஒன்றிய தலைவர் கண்ணபிரான், மறைமலை நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தையூர் கார்த்திக், ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் காட்டு சுரேஷ், ஒன்றிய செயலாளர் சதீஷ், ஆயிரம், காயிரம்பேடு, காசி உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் காவிரி பக்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மச்சர் அம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேகம் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவேரி பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 சங்காபிஷேக பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் விழா குழுவினர்கள், பூசாரிகள், பாபு, பாலு உள்ளிட்ட காவேரிப்பாக்கம் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் விழா மற்றும் தமிழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வைரபுரம் ஊராட்சியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை சேர்மன் ராஜாராமன் தலைமை தாங்கினார். ஒன்றிய திமுக நிர்வாகிகள் சுப்பிரமணி, காளி, அன்பரசி, ஜெயபிரகாஷ், திருஞான சம்பந்தம், ஹரிகிருஷ்ணன், காளி, மணி, ஒன்றிய கவுன்சிலர் விஜயபாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி தர்மன், கிளை செயலாளர் தாண்டவமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத் தலைவர் அமராவதி அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் தலைமை பேச்சாளர் ஆரணிமாலா, விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் மும்மொழி கொள்கை மூலம் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் உறுதிமொழியில் பொதுமக்களுடன் திமுக நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து 700க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி, சேதுநாதன், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, ஒலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் சொக்கலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மனு சித்ரா ராஜேஸ்வரன், மாவட்ட விவசாய தொண்டரணி அமைப்பாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளர் பாண்டியன் நன்றி கூறினார். எனக்கு பின்னால்
செயல் வீரர்களே இந்த ஆட்சி அப்படிப்பட்ட நடந்த ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி இங்க நடந்த மேட்ச் ஓபனிங் பேட் ஆடுற மாதிரி இப்ப ஆடி ஆகணும். தாண்டவமூர்த்தி அவர்களே, சக்தி வீரர்களே, பிரேட்சைகளும் மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, கே காளி அவர்களே, ஜெயமணி அவர்களே, விஜயபாஸ்கர் அவர் 1 லட்சம் ரூபாய் எங்க பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். 1 லட்சம் ரூபாயில ஒரு பொருளை ஓடு போடுறோம். ரொம்ப அதிகமா விலைவாசி ஏறிடுச்சுன்னா எவ்வளவு ஆகும்? 1,05,000 ரூபாய் ஆகும் கூடுதல் செலவு. ரொம்ப அதிகமானா 1,10,000 ரூபாய் ஆகும். ஆனா மோடி ஆட்சியில என்னன்னு சொன்னா ஒரு ரோட அறிமுகப்படுத்துறாரு. அந்த சாலையை அறிமுகப்படுத்தும் போது அந்த சாலையினுடைய மதிப்பு அரசாங்கம் சொல்லுது அங்க அது துவாரகா விரைவு பாதை. செங்கல்பட்டில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போதை விழிப்புணர்வு மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் வேதாச்சலம் ராஜேஸ்வரி அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வேண்பாக்கம் அரசு பள்ளி வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கான மினி மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. வேதாச்சலம் அரசு கலை கல்லூரியிலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு நீதிமன்றம் வழியாக நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியில் நல்ல சமுதாயம் படைப்போம், புதிய பாரதம் உருவாக்குவோம் என்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மராத்தான் ஓட்ட பந்தயத்தினை காஞ்சிபுரம் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் மார்டின் ராபர்ட், செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவசங்கரன், ராஜேஸ்வரி வேதாச்சலம் கல்லூரியின் முதல்வர் கிள்ளி வளவன், வனக்குழு தலைவர் திருமலை ஆகியோர் கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரிகளை சார்ந்த 1200 மாணவ மாணவிகளும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் 9 பேருக்கு பதக்கங்கள், கோப்பைகள் மற்றும் ஊக்கத்தொகையாக 500 ரூபாய்க்கான பரிசு கூப்பன்களும் வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் 100 ரூபாய்க்கான பரிசு கூப்பன்கள் வழங்கி பாராட்டினர். இந்த நிகழ்வில் அரசு கல்லூரி முன்னாள் மாணவ சங்கத்தினர் மற்றும் செங்கல்பட்டு விளையாட்டு கிளப் மற்றும் ஏராளமான சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை தனியார் மண்டபத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புதிய தளிர் அறக்கட்டளை சார்பாக ஜெயராம் திருமண மண்டபத்தில் மாபெரும் 5ஆம் ஆண்டு மகளிர் விழா மற்றும் புதிய தளிர் பெண் சாதனையாளர் விருது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஐயாதுரை திரிசங்கு தலைமையிலும் வரவேற்புரை புகழேந்தி இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த கைவள்ளி பிரியா அம்மா ஸ்ரீ சாரதா ஆசிரமம் அவர்களும் மற்றும் பெண்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வு வழங்கிய மருத்துவர் தீபதர்ஷினி, பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு மகளிர் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி அவர்கள், பெண்களுக்கான சுயதொழில் பயிற்சி பற்றிய விழிப்புணர்வு வழங்க ராணி சுரேந்தர் அவர்களும் பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. மற்றும் பெண் சாதனையாளர் விருது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, சுங்கம் மற்றும் கலால்துறை உதவி ஆணையர் சண்முக சுந்தரம், நகரமன்ற துணைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர், மாலதி, ராமலிங்கம், செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, கனகவள்ளி தேசிங்கு ராஜா, இதயத்துல்லா, சீனிவாசன், புதிய சிறகுகள் IAS அகாடமி நிறுவனர் தொல்காப்பியன்,
சிவராஜ், நடிகர் முருககுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பெண் விருதாளர்களுக்கு விருதுகளும் பதக்கங்களையும் வழங்கினர். அரசு பள்ளி ஆசிரியர்கள் அழகுலிங்கம், வேல்முருகன், அப்துல் கலாம் நர்சிங் கல்லூரி தாளாளர் கோபி, அறக்கட்டளை நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், நாராயணமூர்த்தி, குமரேசன், விஜய், பாஸ்கர், வீரமணி, சகுந்தலா, அரவிந்த், அஜித் ஆகியோர் கலந்து கொண்டு பாலி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அப்துல் கலாம் நர்சிங் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஏராளமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகளும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண் தாய்மார்களுக்கும் நினைவு பரிசுகள் மற்றும் அனைவருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்து நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவுரையாக புதிய தளிர் அறக்கட்டளையின் பொருளாளர் விஜயானந்த் நன்றி கூறினார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகுதான் தாய்மொழி உணர்வே பல மாநிலங்களுக்கே வந்துச்சு. தாய்மொழி உணர்வு பல மாநிலங்களுக்கு வந்துச்சு. மெட்ராஸ் இருந்தத நம்ம தானே. நான் 7ஆம் வகுப்பு மாணவன். 7ஆம் வகுப்பு நான் படிக்கிறேன். அப்போ எங்கள் ஊரில் பச்சையப்பன் கல்லூரியினுடைய பேராசிரியராகவும் சினிமா கதை வசனகர்த்தா டைரக்டராகவும் அறிவு சொல்லுகிறது. இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியா இருக்காது என்று என் அறிவு சொல்லுகிறது. இந்தி இருக்கும். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்களை சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. கடலூரில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மண்டலாபிஷேக பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் பாதிரிக்குப்பத்தில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று 48 நாட்கள் முடிவடைந்த நிலையில் ஆலயத்தில் மண்டல அபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலையில் மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், வர்ண பூஜை, கலச பூஜை, மகா மங்கள பூர்ணாகுதி, கடம் புறப்பாடு, கலச அபிஷேகம், 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு அம்மன் ஆலய திருச்சுற்று புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மண்டல அபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆலய பூசாரிகள் செய்திருந்தனர். सूर्या